அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட் 4க்கு வந்து எல்லாம் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. கொஷின் பேப்பருடைய பிடிஎஃப் லிங்க்கு ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வந்து டெஸ்ட் எழுதுங்க. அதே மாதிரி 90+ எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம புக்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 3 பேருக்கு குழுக்களில் வந்து நம்ம வந்து புக்ஸ் வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றிகரமாக 4வது டெஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஷெட்யூலாக நம்ம வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவுட் சோர்ஸுக்குமே நம்ம வந்து கொஷின் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குண்டான ஷெட்யூல் எல்லாமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஷின் பேப்பரெல்லாம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அப்பப்போயே நோட் பண்ணி வச்சுருங்க. கொஷின் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஆன்சர் கீ மட்டும் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக வந்து இருக்கும். ஸோ 4th டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதே மாதிரி 3 டெஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அதுக்கான கொஷின் பேப்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க 3 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் வந்து நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் 4th டெஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ டெஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் நிறைய இருக்குது. ஸ்லோவாக போனாலுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஸ்கூல் புக் லெசன்ஸும் முடிச்சிடலாம். அதே மாதிரி அவுட் சோர்ஸுக்கும் நம்மளால் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். பிடிஎஃப் லிங்க்கு, மெட்டீரியல் லிங்க்கு எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியாது. டெலிகிராம்னும் போது டக்கு நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.